செய்தியாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். SDP என்கிற எங்களது தேசிய அரசியல் கட்சி கடந்த 1.5 வருடங்களாக தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான செயல் வீரர்களோடும் லட்சக்கணக்கான உறுப்பினர்களோடும் இன்றைக்கு வீரியத்தோடு இந்த அரசியல் கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. SDP-யினுடைய கிளை முதல் மாவட்டம் வரைக்கும் உட்கட்சி தேர்தல் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய உச்சபட்சமாக வருகிற மார்ச் 6ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிற SDP-யினுடைய பொதுக்குழுவில் புதிய மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தொடர்ந்து அடுத்த மார்ச் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிற தேசிய பொதுக்குழுவில் புதிய தேசிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். SDP-யினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக வருகிற 20ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை மண்டல மாநாடு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். இதில் பல லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சமுதாய ஆர்வம் உள்ள அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடிய படித்தவர்களும் சமூக சிந்தனையாளர்களும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த மாநாட்டில் பங்கு பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அழைப்பாக அவர்களுக்கு நாங்கள் விடுக்கிறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து துறைகளிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய அரசியல் உட்பட அனைத்து துறைகளிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு தங்களுடைய வேட்பாளர்களில் 10% இடங்களை முஸ்லிம்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல பல லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புடைய வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் இன்றைக்கு பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அது முறைப்படுத்தப்பட வேண்டும். வக்ஃப் வாரியத்திற்கு அரசாங்கத்தினுடைய அதிக நிதிகளை ஒதுக்க வேண்டும். அதே போல முஸ்லிம்களுக்கு வட்டியில்லா கடன் உதவிகளை வழங்க வேண்டும். அதே போல இடஒதுக்கீட்டை 3.5%-லிருந்து 5% உயர்த்த வேண்டும் போன்ற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோரிக்கைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இது மாத்திரமல்லாமல் முற்றிலுமாக தீண்டாமை கொடுமையை அழித்தொழிப்பது அதற்கான செயல் திட்டங்களை எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட வேண்டும். இந்த நாடு இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஊழல், இந்த ஊழலை ஒழிப்பது சம்பந்தமான செயல் திட்டங்களை எல்லா அரசியல் கட்சிகளும் அறிவிக்க வேண்டும். குறிப்பாக பல மாநிலங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை போன்ற ஊழலை ஒழிக்கக்கூடிய அமைப்புகளை தமிழகத்தில் ஏற்படுத்துவதை வாக்குறுதியாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மேற்கண்ட நாம் சொன்ன இந்த கோரிக்கைகளோடு SDP என்கிற இந்த அரசியல் கட்சிக்கு எங்களுடைய இந்த அரசியல் கட்சிக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை எந்த அரசியல் கட்சி எந்த கூட்டணி தருமோ அவர்களோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலில் கூட்டணி வைத்து நாங்கள் களப்பணியாற்றுவோம், தேர்தலில் போட்டியிடுவோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் SDP-ஐ 25 தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து வருகிறோம் என்பதையும் இந்த சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். SDP-ஐ பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் 60 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் SDP-க்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் திமுக அரசுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை அது அறிவித்திருந்தாலும் கூட அது சரியான முறையில் அது பயனாளிகளை போய் சேர்ந்திருக்கிறதா என்பதில் எங்களுக்கு ஆர்வற்ற கருத்துக்கள் இருக்கிறது.
அதுபோல ஸ்பெக்ட்ரம் போன்ற பிரச்சனைகள் திமுகவிற்கு ஒரு தவறான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கூட்டணி ஆட்சியில் யாரு நாம் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு முடிவான ஒரு முடிவு எடுக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மேல சொன்ன கோரிக்கைகள், அது ஊழலாக இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குவதாக இருக்கட்டும், இதோடு சேர்ந்து எஸ்டிபிஐக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை எந்த கட்சி தருகிறதோ அவர்களோடு சேர்ந்து நாங்கள் களப்பணியாற்றுவோம், போட்டியிடுவோம். அது இல்லாத பட்சத்தில் 25 தொகுதிகளில் எஸ்டிபிஐ தனித்து போட்டியிடுவோம். அதற்கான பூர்வாங்க வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 25 தொகுதிகளை நாங்க கேட்கல. எல்லா பகுதிகளிலும் பரவலாக எல்லா பகுதிகளிலும் இருக்கு. சென்னை உட்பட எல்லா பகுதியும், திருநெல்வேலி முதல் சென்னை உட்பட பரவலாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியான்ட்டு அதன் மடங்கு அதிகபட்சமாக 30 மாவட்டங்களை உட்படுத்தி தான் நம்ம வந்து அது ஒரு பரவலாக இருக்கணுங்கிறதையும் மனசுல வச்சுட்டு தான் அது என்ன அவர்களுடைய வளர்ச்சியினுடைய எல்லா தொகுதியிலும் போட்டியிட முடியாது. இப்போ நம்ம போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எல்லா மாவட்டங்களையும் அது உள்ளடக்கிய வகையில் அது இருக்கணுங்கிறத கவனிச்சு தான் அந்த தொகுதிகளை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம்.